இங்க ஆன் மரியான்ற சின்ன பொண்ணு அவங்க பிடி சார் அடிக்கிறதுக்காக பட்டாம்பூச்சி சேகர்னு ஒரு ரவுடியை கூட்டு போனா அந்த ரவுடிய அவங்க பிடி சார் ஒரே ஒரு உதச்சு அவனை கீழே தள்ளி விட்டுறாரு. அடி வாங்கினதுல அவன் மண்டையை சுத்தி பட்டாம்பூச்சியா பறந்துட்டு இருக்கும். இதை பாக்குற அந்த பொண்ணு ஐயோ பட்டாம்பூச்சி சேகருக்கு அடிபட்டுச்சே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் வர வச்சு இவங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல்லே கூட்டு போய் சேர்த்துறா. அவங்க பிடி சார் அடிக்கிறதுக்காக ஒரு ரவுடியை செட் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கிற அவங்க அம்மாவும் சமையா போட்டு அந்த பொண்ணு போட்டு திட்டுறாங்க. இப்ப அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பொண்ணு பண்ண விஷயத்தெல்லாம் பத்தி புலம்பிட்டு இருப்பாங்க. சூடானுக்கு போக வேணாம்னு சொல்லியும் இவர் போய் 1.5 வருஷம் ஆயிருக்கும். அதனால அவர் டிவோர்ஸ் பண்ணலாம்னு முடிவு எடுத்திருப்பாங்க. ஆனா அந்த ஆன் மரியான்ற குட்டி பொண்ணுக்கு தெரியாம இவங்க 2 பேருமே மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு இப்போ தான் சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்துட்டு அவங்க அம்மா கிட்ட போய் நான் டான்ஸ் கிளாஸ்ல சேர போறேன், எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்கறா. இப்போ அவங்க அம்மாவுமே அந்த காசை கொடுத்து அனுப்புறாங்க. இப்போ அந்த பொண்ணுமே காசை எடுத்துட்டு போய் அந்த ரவுடி கிட்ட கொடுத்துட்டு 2 நாளைக்கு டாக்டர் உங்களை எந்த வேலையுமே பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால இந்த காசை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்றா. அவங்க அம்மா இந்த காசை வாங்காதரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா வெக்கமே இல்லாம அந்த காசை வாங்கிட்டு செலவு பண்றதுக்காக கிளம்பிடுறான். போற வழியில அந்த பொண்ணோட அம்மா கார்ல வந்து அந்த காசை உங்களுக்காக தான் வாங்கினான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அந்த காசை நீங்க செலவுக்காக வச்சுக்கோங்க, ஆனா இனிமே என் பொண்ணு கூட பழகாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆமால அந்த சின்ன பொண்ணு நம்ம ஏமாத்திரம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவனுக்கு கொடுத்த ஐபோனையாவது திரும்பி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அவன் ஒரு போன் கடையில அந்த ஐபோனை வித்துருப்பான். இப்ப திருப்பி போயிட்டு அந்த போனை கேட்ட ஒரு பெரிய மனுஷன் கிட்ட அந்த போனை வித்துட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான். பார்த்தா இப்ப அந்த பொண்ணோட அப்பா ஊர்ல இருந்து வந்திருப்பாரு. அதை பார்த்து அந்த பொண்ணுமே ரொம்ப சந்தோஷப்படுறா. நான் இன்னைக்கு ஃபுல்லா அப்பா கூட தான் இருக்க போறேன், ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்லிட்டு சொல்றான். 2 பேருமே பொண்ணை சமாளிச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு டிவோர்ஸ்க்காக வக்கீல பார்த்து பேசுறதுக்காக போயிட்டு அந்த பொண்ணு ஸ்கூலை முடிச்சுட்டு ஆசையா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா அவங்க அப்பா இப்ப திரும்பியும் சூடானுக்கு கிளம்பி போயிட்டாரு. அவங்க அப்பா விட்டு போறதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறா. ஒரு சைடு பட்டாம்பூச்சி சேகரம் அந்த ஐபோனை வாங்கி அந்த பொண்ணுகிட்டே திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆள் பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். போன்லாம் இப்ப கொடுக்க முடியாது, வேணா என்னோட டிரைவரா நீ சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கார் டிக்கில இருந்து ஒரு டாக்குமெண்ட் ஒன்னு எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாரு. டாக்குமெண்ட்டை எடுத்து பார்த்தா அங்க ஒரே பணக்கட்டா இருக்கும். ஆனா அந்த பணக்கட்டை பார்த்து ₹1 கூட எடுக்காம அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் எடுத்து போய் கொடுக்குறான். அதை பாக்குற இவரும் நீ ரொம்ப நேர்மையானவனா இருக்க, அதனால இந்த போனை நீயே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு குத்துறாரு. இப்ப அந்த பொண்ணு ஸ்கூல்ல இருக்கும்போது அந்த பொண்ணு கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்து இப்ப அந்த போனை அந்த பொண்ணுகிட்டே கொடுத்துறான். அதுல இருந்து இவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழக ஆரம்பிச்சிடுறாங்க. பார்ட் 4 வேணும்னா பார்ட் 4னு கமெண்ட் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபுல் வீடியோவும் பார்க்கணும்னா கீழே இருக்க லிங்கை தொட்டு பாருங்க. தேங்க்யூ.